அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனல்ல அன்பாக்சிங் வீடியோ நினைச்சாலே கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வேற என்ன பண்றது, நம்மளோட சேனல்ல உலக வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படிங்கிற மாதிரி நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு இந்த Vivo Y50 அப்படிங்கிற இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி கேமிங் ரிவ்யூலாம் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, ரீட்டைல் யூனிட் தான். என்ன சொல்கிறது, நான் கூட காசு போட்டு வாங்கலை. எங்கள் ஊரில் இருக்கிற கன்னியாகுமரி 5 கிராமத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் ஷோரூம் சொல்லலாம். மொபைல் ஷோரூம் மட்டும் இல்லாமல் வால் கிளாக்னு சொல்லிட்டு எல்லாம் சர்வீஸும் வச்சிருக்காங்க. மாதா மொபைல்ஸ் அண்ட் டைம்ஸ், ஓகேவா. ஸோ இங்கே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ என்னோட அப்பா அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி எனக்கு வாங்கி வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷோரூம் அப்படி நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா மாதா மொபைல்ஸ் அண்ட் டைம்ஸில் வந்துட்டு விவோ, ரியல்மி, ஓப்போ எல்லா மொபைலுமே ஆன்லைனில் அவைலபிளாக நிறைய மொபைல் இங்கே வச்சிருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், செக் பண்ணி பாருங்கள். கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நம்ம வீடியோ பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 500 ரூபாயை கம்மி பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்சா செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் வேணும்னாலும் நீங்க வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணலாம். கீழே எல்லா டீடைல்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்க வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க, பட் நீங்க இதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலுமே நீங்க ஆன்லைன்ல பே பண்ணணும். அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஆன்லைன்ல நீங்க மணி பே பண்ணணும். அப்புறம் வந்து அவங்க கொரியர்ல கண்டிப்பா அனுப்பிடுவாங்க. நம்பி வாங்கலாம். பெஸ்ட் மொபைல் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் எங்க ஊர்ல இருக்கிறதுல. ஸோ கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஒர்த்தா ஒர்த்திலே அப்படிங்கிறத வச்சு செய்யலாம். ஸோ இதுதான் விவோவோட Vivo Y50. அது எங்களுக்கு தெரியாதாடா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் எல்லா சேனலையும் சொல்கிறாங்களே, ஸோ நம்மளும் சொல்லுவோம். அண்ட் இது ஏற்கனவே ஓப்பன் பண்ண ஒரு பாக்ஸ் தான், நமக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை, ஏதோ கேக் வெட்டுற மாதிரி. அண்ட் இது வந்து 8GB RAM 128GB இன்டர்னல் உள்ள ஒரு யூனிட்டு. ஸோ பேக்கில் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் 8GB 128GB மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 5000 mAh பேட்டரி அண்ட் 665 ப்ராசஸர். அது எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. அண்ட் கீழே சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கும் பாடிக்கும் ரெண்டுமே சார் வேல்யூ வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ள தான் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓகேவா. ஸோ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாம், நமக்கு கத்தியெல்லாம் தேவையில்லை. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்டில் ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்குது, உள்ள டிபியூ கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து அப்படி சைடில் வைப்போம். ஸோ ஃபோன் இருக்குது, ஃபோன் எடுப்போம். ஃபோனோட வெயிட் கொஞ்சம் கம்மி மாதிரி இருக்குது, பார்க்கலாம். அண்ட் உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை எடுத்தோம் அப்படின்னா 10 வாட்ஸ்க்கான நார்மல் அடாப்டர். என்ன தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தாலும் வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி நார்மல் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்குன்னு தெரில, அப்படியே அதில் வச்சுருவோம். அண்ட் டைப் சி டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். நல்ல வேலை மைக்ரோ USB கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இருந்ததை அப்படியே நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். வேறு இங்கே ஒன்றும் இல்லை ஒர்த்தா. ஸோ மொபைல் வந்து அப்படி மேலே வச்சுட்டு இந்த ஒயிட் கலர் பாக்ஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. இதை விவோவோட நெத்தியில் தான் கொண்டு ஓட்டணும், அது நமக்கு தேவையில்லை. அண்ட் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் இன்ஜெக்டர் டூல் எங்கேயா போச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது கடையில் பர்பஸ்க்காக ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம சைடில் போட்டுருவோம். அதில் சிம் இன்ஜெக்டர் டூல் இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே வாரண்டி கார்டு அப்புறம் மேனுவல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டுருவோம். அதுக்கப்புறம் டிபியூ கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சென்டர் சைடில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் சைட்ஸ்லலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸ் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. ஸோ இப்போ நம்ம மொபைல் எடுத்துடலாம். மொபைல் வெயிட் கொஞ்சம் கம்மி மாதிரி இருக்குது. ஸோ பிளாஸ்டிக்லேருந்து வெளியே எடுப்போம். ஸோ டிஸ்பிளே நல்லாவே பிளாக்காக இருக்குது. ஸோ பிரச்சனையே இல்லை. அண்டு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மொபைல் லுக்கு வேறு லெவலில் இருக்குது. இந்த டிசைனை பாருங்களேன், கிளாஸ் கிரேடியன்ட், பட் பிளாஸ்டிக் தான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ மொபைலை ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு இது ஆன் ஆகட்டும், நம்ம ஓவர் வியூ எல்லாம் பார்த்துடலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் 6.53 இன்ச்சு கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சைட் கேப்பில் சேனலையும் ப்ரொமோட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மேலே ஒரு சின்ன லைட் இண்டிகேட்டர் இருக்குது, ரொம்பவே மைனியூட்டாக இருக்குது. கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் தெரியுது. அப்படியே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா ஒரு 3.5mm ஜாக் இருக்குது, மைக் இருக்குது, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு சிங்கிள் ஸ்பீக்கரும் இருக்குது, ஓகேவா. அப்படியே ரைட் சைடில் மேலே பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கேஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சிம் கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கூட ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலோட வாய்ஸ் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா வேற லெவலில் இருக்குது. ரொம்பவே கிளியராக கேட்குது. வாய்ஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 197 கிராம் இருக்குது. பட் நம்ம ரொம்ப ஹெவியாக ஃபீல் பண்ணலை, நார்மலாக தான் இருக்குது. திக்னஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 9.1 mm. வெயிட் நார்மலாக தான் இருக்குது. அண்ட் இவங்க கொடுத்துருக்க ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வேற லெவலில் இருக்குது. குவாலிட்டி எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்குது. பிளாக் எல்லாமே ரொம்ப டார்க்காக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க கீழே கொடுத்துருக்க அந்த சிங்கிள் ஸ்பீக்கரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோமே. அண்ட் பேக்கில் பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, குவாட் கேமரா செட்டப் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்பீடாக இருக்குது, ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்குது. ஃபிங்கரை ஃபுல்லாக வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லாவே கேப்சர் பண்ணுது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்டில் எந்த ஒரு குறையுமே இல்லை. அண்ட் பேக்கில் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 13 MP பிரைமரி கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 2 டெப்த்து, 2 மேக்ரோ.
அண்ட் ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. நம்ம பாஷையில் சொல்லணும் அப்படின்னா பெண்கள் இருக்கும் போட்டு தான். அதில் ஒரு 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பேக்கில் இருக்க பிரைமரி கேமரா 13 மெகாபிக்சல் கேமரா கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருக்குது. ஏன்னா 13 மெகாபிக்சல் கேமராலாம் 10,000 ரூபாயிலே இருக்குது. இங்கே எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஒர்த் ஃபார் மணின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான், ஒர்த்தே இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைட்ஸில் இந்த கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது, பட் டே லைட்டில் ரொம்ப ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ 18,000 ரூபாய்க்கு இந்த மொபைலோட கேமரா செட்டப் 13 மெகாபிக்சல் கேமரா செட்டப் ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்தே கிடையாது. ஸோ இந்த மொபைலோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து பிரைமரி கேமரா எடுத்தது எவ்வளோ பிக்சல்ஸ் உடஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அல்ட்ரா வைடங்கள் கேமரா சூப்பர்ப்பா, அது நம்ம நல்லா பாராட்ட வேண்டிய விஷயம், நல்லாவே வந்திருக்கு. அண்ட் 2 மெகாபிக்சல் கொண்ட இந்த டெப்த் சென்சாரும் ஓரளவு நல்லா தான் பெர்ஃபார்ம் இருக்குது. ஸோ பட் சைடில் கொஞ்சம் தான் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே இந்த மேக்ரோ சென்சாரில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு, கரெக்டாகவே அது வந்துட்டு என்ன சொல்கிறது, கரெக்டாக ஜூம் இன் ஆகலை, ஒன்றுமே ஆகலை, ஸ்டெபிலைசேஷனே கிடையாது வீடியோவில். ரொம்பவே மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் இந்த மேக்ரோ சென்சாரில் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதோட கலரை பாருங்கள், ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ 2 MPலாம் ஏதோ பேஜுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலில் 4K சப்போர்ட்டே இல்லை, ரெக்கார்டிங் சப்போர்ட்டே இல்லை, இருந்தாலும் ஒரு 4K மோட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்த வீடியோ தான் பாருங்கள். வீடியோ ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம், பட் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை, ஒரு கலர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லாவே இல்லை. இந்த பட்ஜெட் இது ஒர்த்தே இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃப்ரெண்டில் கொடுத்துருக்காங்க அந்த பஞ்ச் ஹோல் கேமரா 16 மெகாபிக்சல் கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஜூம் பண்ணாலே பிக்சல் எல்லாமே உடஞ்சு வருது. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் ஏதோ நார்மலாக மீடியமாக 10,000 ரூபாய் செக்மெண்ட் இருக்கிற மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. ஷட்டர் ஸ்பீட் ஓகே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம், பட் அதை பாருங்கள் பிக்சல்ஸ் எல்லாமே உடஞ்சு போய் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கேமரா ரொம்பவே பெர்ஃபார்ம் பண்ணல. இது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அண்ட் இங்கே வந்துட்டு ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்னாப்ட்ராகன் 665 கொடுத்துருக்காங்க, ரொம்பவே பழைய ப்ராசஸர். அண்ட் Adreno 610 கொடுத்துருக்காங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் இது ரொம்பவே மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். பட் அதோட கேம் பிளே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள், நானே ஷாக் ஆகிட்டேன். ஸோ நம்ம ஃப்ரீ ஃபயர் இப்போ வந்துட்டு எல்லாமே அல்ட்ராவில் வச்சு விளையாட போகிறோம். ஸோ விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள், நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் இந்த மொபைலோட ஃபுல் கேமிங் ரிவ்யூ வேணுமான்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதையும் போடுறேன். ஸோ நல்லா பாருங்கள், நம்ம ஃப்ரீ ஃபயர் அல்ட்ரா விளையாடிட்டு இருக்கோம், ஒரு லேக் இல்லை, சூப்பராக இருக்குது பெர்ஃபார்மன்ஸ். அந்த Adreno 610 GPU வேறு லெவல், இந்த 665 பவர் பண்ணியிருக்கோம் அப்படி தான் சொல்லணும். வேறு லெவலில் இருக்குது, ஒரு லேக் கூட இல்லை. அப்பப்போ லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் ஆச்சு, அது இந்த டேனிங்கில் டேன் பண்ணும்போது. மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை, கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. கேமிங் வீடியோ, கேமிங் ரிவ்யூ இது வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். அண்ட் இந்த மொபைல் ஃபன் டச் ஓஎஸில் ரன் ஆகுது, Android 10 மேலே பில்ட் பண்ணது. நம்ம ஆண்ட்ராய்ட் கேம்லாம் விளையாடலாம். ஸோ Android 10ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையவே ப்ளோட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் பேன் பண்ண ஆப்ஸ் கூட நிறையவே இருந்துச்சு, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. தேவையில்லைன்னா இன்ஸ்டால் பண்ணிடலாம். அண்ட் இங்கே வந்து ஒரு 5000 mAh ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் 10 வாட்ஸ்க்கான அடாப்டர் தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் ஆயிரும். ஸோ இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டிப்பாக. ஃபைனலாக இந்த Vivo Y50 அப்படிங்கிற இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இருக்க அதே ப்ரைஸ் தான் இவங்க செல் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இவங்க வந்து என்கொயரி பண்ணுறீங்க, கான்டாக்ட் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லணும், இந்த சேனலில் பார்த்துருக்கோம் ஃபேக் ஆட்ரு தமிழ் வீடியோவை நாங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 500 ரூபாயாவது கம்மி பண்ணுவாங்க. நம்பி வாங்கலாம், நம்ம ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டேன், எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாடல் ஆன்லைனில் இல்லாத மாடல் நிறையவே உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். பட் இங்கே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ச் சர்வீஸ்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். மொபைல் வேணும் அப்படின்னா கொரியரில் அவங்க சென்ட் பண்ணுவாங்க. எல்லா சர்வீஸுமே இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான். நீங்கள் என்ன நம்மளோட FT ஃபேமிலி, ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபேமிலி யூடியூப், நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்துட்டு இருக்கும். நிறைய ஃபன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஒவ்வொருத்தருமே ரிப்ளை பண்ணுவேன். கமெண்ட்ஸ்லேயும் ஃபன் நடந்துட்டு இருக்குங்க டெய்லி. ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ see next video. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சிப்ரட்டா. பாய் பாய்.